ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நீங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த ரொம்ப நாளாக டேட்டே சொல்லாமல் இருந்த எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாம்ஸோடைய எக்ஸாம் டேட் எப்போன்றதை எஸ்எஸ்சி அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஜிடி எக்ஸாம்ஸும் எப்போ கண்டக்ட் பண்ண போகிறோம், எப்போல்லாம் நீங்கள் வந்து சிட்டி புக்கிங் எந்த டேட்டில் நீங்கள் எக்ஸாம் எழுத ஆசைப்படுறீங்கன்ற அந்த ஸ்லாட் புக்கிங்லாம் எப்போ பண்ணலாங்கிற அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சிஜிலோடைய Tier 2 டேட்டும் வந்து மாற்றி வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு மார்னிங்கே இது ரிகார்டிங் வீடியோ போடுறதா இருந்தோம். எம்டிஎஸ் எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குங்கிறது ரிகார்டிங் 2 நாள் வெயிட் பண்ணலான்னு பார்த்தோம். இன்னைக்கு ஈவினிங்கே டேட்டுங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எம்டிஎஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா February 4ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இந்த எம்டிஎஸ் எக்ஸாம் எழுதுறவங்க எக்ஸாம் டேட்டு அண்ட் சிட்டியை சூஸ் பண்ற அந்த ஆப்ஷனுங்கிறது ஸ்லாட் புக்கிங்கிறது ஜனவரி 15ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஜனவரி 15ல இருந்து எப்போ வரைக்கும்ட்டு இவங்க சொல்லலை. மோஸ்ட்லி ஒரு 5 நாள் டைம்ன்றதை தருவாங்க. ஜனவரியோட 14ஆம் தேதி நமக்கு ஒரு நோட்டீஸ் விட்டு ஸ்லாட் புக்கிங் ஓப்பன் ஆகிட்டு நீங்கள் வந்து உங்களோட எக்ஸாம் டேட்டு அண்ட் எக்ஸாம் சிட்டியை சூஸ் பண்ணிக்கலான்றத சொல்லுவாங்க. எக்ஸாம் February 4ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜிடி எக்ஸாம் வந்து February 23ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுக்கு ஸ்லாட் புக்கிங் எப்போன்றதை சொல்லலை. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 20 நாளைக்கு முன்னாடி தான் ஸ்லாட் புக்கிங் வந்து தாராங்க. ஸோ எம்டிஎஸ்க்கு அப்படி தான் தராங்க. ஸோ ஜிடி எக்ஸாம்ஸ்க்கு மோஸ்ட்லி February மந்த் வந்து நமக்கு ஸ்லாட் புக்கிங்கிறது தரலாம். ஓகேவா? ஸோ ஜிடி எக்ஸாம் வந்து 21ஆம் தேதி வரைக்கும் கண்டக்ட் பண்ணுறதுனால நமக்கு ஒரு February 4ஆம் தேதியிலேருந்து ஒரு 22ஆம் தேதி February வரைக்கும் நமக்கு எம்டிஎஸ் எக்ஸாம்ஸுங்கிறது நடக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்லாட் புக்கிங் பண்ணுறப்போ உங்களுக்கு எவ்வளோ நாள் அவைலபிளாக இருக்குன்றத கொடுத்துருப்பாங்க. அப்போ எல்லாருமே மோஸ்ட்லி என்ன பண்ணுங்கன்னா லாஸ்ட் ஒரு 5 நாள், லாஸ்ட் ஒரு 4 நாள் 5 நாள் அந்த லாஸ்ட் டேட்ஸில் உங்கள் டேட்டுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ பேப்பர் ஈஸியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எக்ஸாம் வந்து 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் வந்து ஒரு 18ஆம் தேதி 19ஆம் தேதின்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த டைமில் படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம்ன்றது கிடைக்கும். அப்போ சில ஐடியா கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எழுதிட்டு வராங்கன்னா எப்படி இருக்குது, செலெக்ஷன் போஸ்டோடைய 10th பேப்பர் லெவல் மாதிரி இருக்கா, இல்லை ஏதாவது பெரிய சேஞ்ச் இருக்கா, இல்லைனா சிஹெச்எஸ்எல் பேப்பர் மாதிரி இருக்கா, எந்த மாதிரி இருக்குன்ற ஒரு ஐடியா நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதனால நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு கடைசி ஒரு 4-5 நாள்ன்றது சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த சேனலுமே அனலைசிஸ் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அதனால உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் யாராவது எழுதுறாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லி வச்சுக்கோங்க என்ன மாதிரி பேப்பர் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா கட்டாயமாக நீ கேட்டு தெரிஞ்சுப்பீங்க. அதனால நான் சொல்லிக்கிறேன். ஸோ February 4ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மோஸ்ட்லி 22ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். 22ஆம் தேதிங்கிறது நான் என்னோட அசம்ஷனை சொல்கிறேன். எப்போன்றது நம்ம ஸ்லாட் புக்கிங் பண்ணுறப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எம்டிஎஸோட டேட்டுங்கிறது வந்துட்டு இப்போத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வந்து இப்போ February 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுதுன்னா கிட்டத்தட்ட 30 டேஸ்க்கு மேலேயே உங்கள் கையில் இருக்குது. இந்த 30 டேஸை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட யூடியூப் சேனலில் எம்டிஎஸ் எக்ஸாம்ஸ்க்கு ஃபைனல் டேஸில் எந்த டாபிக் மட்டும் படித்தா போதும், எந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணால் போதுன்ற ஒரு டீட்டெயில்டு ஸ்ட்ராட்டஜியும் ஸ்டடி பிளானும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் ஒரு 40 நாளுக்கான ஸ்டடி பிளானை நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இதில் இந்த 40 நாளுக்கான ஷெட்யூலுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த ஷெட்யூலை 40 நாள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள்கிட்ட டைம் இருக்குது. நான் February 22ஆம் தேதி வரைக்கும் இருக்குன்னா நமக்கு வந்து இப்போ இருந்து 30 டேஸ் இருக்குது. அதில் நிச்சயமாக February ஒரு 10 நாள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 40 நாள் நான் என்ன ஷெட்யூலில் கொடுத்துருக்கேனோ அந்த டாபிக் மட்டும் படிங்க. 40 நாளில் எக்ஸாம்ஸ்க்கு என்னெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதை மொத்தமாக நீங்கள் படித்து முடிச்சிட முடியும். அடுத்தது நம்மளுடைய ஆப் அண்ட் வெப்சைட்டில் செலெக்ஷன் போஸ்டோடைய 10th லெவல் பேப்பர்ஸோட கொஷின்ஸை செஷன் 2 டெஸ்ட்னு நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். மொத்தம் 12 டெஸ்ட்டு. இதில் இப்போ வரைக்கும் 4 டெஸ்ட்டை ப்ரொவைட் பண்ணிட்டோம். இன்றைக்கி 5வது டெஸ்ட்டுங்கிறது வந்துடும். இந்த 12 டெஸ்ட்டை நல்லா அட்டன் பண்ணி பார்த்துருங்க. இந்த 12 டெஸ்ட்டை பேஸ் பண்ணி இது என்ன லெவலில் இருக்கோ அப்படி தான் மோஸ்ட்லி உங்களோட எம்டிஎஸோட செஷன் 2 டெஸ்ட்டுமே வந்து கட்டாயமாக இருக்கும். அதனால எக்ஸாமுக்கு ரொம்ப ஃபெமிலியரான டெஸ்ட் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 12 டெஸ்ட்டை மட்டும் அட்டன் பண்ணிக்கோங்க. 2 நாளைக்கு ஒரு டைம் இதில் டெஸ்ட் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது வரைக்கும் 4 டெஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு 5வது டெஸ்ட்டுங்கிறது வந்துடும். ஸோ 40 நாள் டைம் நல்லாவே இருக்குது. உங்களுக்கு நிச்சயமாக 40 நாள் கிடைக்கும். ஏன்னா லாஸ்ட் ஃபியூ டேஸ் தான் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதனால 40 நாள் நல்லா இருக்குது. இந்த 40 நாள் உருப்படியாக இந்த வீடியோவில் சொல்கிறத மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக எம்டிஎஸ் எக்ஸாம்ஸில் நல்ல மார்க்கே எடுக்க முடியும். இந்த 40 நாள் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க போதும். சிஜிஎல் எக்ஸாமோட எக்ஸாம் டேட்டுங்கிறது முன்னாடி 18th வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பரும் பேப்பர் 1 நடக்கிறதா இருந்துச்சு. 19th தான் ஸ்கில் டெஸ்ட் நடக்கிறதா இருந்துச்சு. அந்த டேட்டை இப்போ ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 18th ஸ்கில் டெஸ்ட்டை வச்சுக்கிட்டு 19th வந்து பேப்பர் 1ம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பர் கண்டக்ட் பண்ணுறதா இப்போ டேட்டுங்கிறத சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது நல்லது தான். ஏன்னா பேப்பர் 1 நல்லா எழுதாதவங்க, நல்லா எழுதலன்னு ஃபீல் பண்ணுறவங்க நிறைய பேர் ஸ்கில் டெஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுவாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் கொஞ்சம் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு சான்சஸ்ங்கிறது இருக்குது. ஸோ அதனால் இப்படி பண்ணியிருக்கலான்ட்டு நினைக்கிறேன். ஆனால் ஒரே நாளில் கண்டக்ட் பண்ணுறது தான் பெட்டர். ஒரு நாளில் ஸ்கில் டெஸ்ட், இன்னொரு நாள் இதுங்கிறது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குன்றது தெரியலை.
ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த டைம் பண்ணுறாங்க. ஸோ வெண்டார் மாறினால அது கூட இந்த இதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்போ டேட்டுங்கிறத மாற்றிருக்காங்க. இது நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நியூ இயர் ஆஃபராக நம்மளுடைய ஆப்பில் எல்லா கிளாஸஸும் 15% டிஸ்கவுண்ட் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாம்ஸோட கம்ப்ளீட் சிலபஸ் கவர் பண்ணணும்னா இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி இப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த 2 எக்ஸாம்ஸோட சிலபஸை கவர் பண்ணுறதுக்கு நம்மளுடைய கிளாஸஸ் மோர் தென் எனஃப். நாம் இதில் என்ன கொடுத்துருக்கோமோ அதை மட்டும் நீங்கள் படித்தாலே சிலபஸ் கவர் ஆயிரும். அதோடு சேர்த்து சாப்டர் டெஸ்ட்டும் நாம் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு டாபிக் படிக்க அந்த டாப்பிக்கோட டெஸ்ட்டையும் நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கிடலாம். எக்ஸாம்ஸ்க்கு சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கு, அந்த சிலபஸை கவர் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு, சாப்டர் டெஸ்ட்டில் அட்டன் பண்ணுறதுக்கு நம்மளுடைய கிளாஸஸ் மோர் தென் எனஃபாக இருக்கும். இந்த 15% டிஸ்கவுண்ட் ஆஃபர் பார்த்தீங்கன்னா இன்னையோட ஃபினிஷ் ஆகுது. ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வருஷம் கிட்டத்தட்ட 15லேருந்து 20 சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸாவது கட்டாயமாக இருக்கும். அது எல்லாத்தோட சிலபஸும் இந்த கோர்ஸில் உங்களுக்கு கவர் பண்ணியிருப்போம். நம்மளுடைய ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கிளாஸஸ்க்கான லிங்க்ங்கிறது அவைலபிளாக இருக்குது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.